கலர் கோழி குஞ்சுக்கு 25 நாள் ஆச்சு. இந்த குழந்தைக்காக தான் கலர் குஞ்சு வாங்கினோம். இவங்க தான் இதுக்கு தண்ணி தீவனம்லாம் வைக்கிறாங்க. கோழி குஞ்சுக்கு தண்ணி தீவனம் வச்சுட்டு தான் பாப்பாவே சாப்பிடுவாங்க. தண்ணி கொதிக்க வச்சு ஆற வச்சு தான் கொடுக்குறோம். தண்ணியில் பி காம்ப்ளெக்ஸ் டானிக் 1 லிட்டருக்கு 1 ml வீதம் கலந்து வைக்கிறோம். தீவனம் கம்பெனி தீவனம் கொடுக்குறோம். இப்போ கொஞ்சமாக கம்பு சேர்க்க ஆரம்பிச்சிருக்கோம். காலையில் கொஞ்ச நேரம் வெளியில் விட்டுட்டு அப்புறம் அதை தனியாக கூண்டில் வச்சுருவோம். மற்ற நமது நாட்டுக்கோழிகள் இடைஞ்சல் பண்ணாமல் அது சுதந்திரமாக இருக்கும். சாயந்தரம் கொஞ்ச நேரம் திறந்து விடுவோம். இந்த 25 நாளில் நோய் தாக்கம் எதுவும் இல்லை. மதிய வேளையில் முருங்கைக்கீரை, குப்பைமேனி, முள்ளு முருங்கை, துளசி, ஓமவல்லி இலைகளை சின்ன சின்னதாக அறுத்து போடுறோம். இதுவே நல்ல பசுந்தீவனமாக இருக்கும். நம்ம வீட்டில் முருங்கை மரம், முள்ளு முருங்கை மரம் இருக்குது. குப்பைமேனி அதுவாக வளர்ந்துருக்கு. துளசி, ஓமவல்லி வளர்க்குறோம். அடைக்கிற செட்டு சுத்தமாக இருந்தாலே பெரும்பாலும் நோய் தாக்கம் இருக்காது. கோழி வளர்க்குறவங்க முடிஞ்சால் ஒரு முருங்கை மரமாவது வளர்க்கணும். முருங்கைக்கீரையில் நிறைய சத்துக்கள் இருக்குது. முருங்கையை நட்டவன் வெறுங்கையோடு போவான் அப்படின்னு பழமொழி இருக்குது. அதாவது முருங்கை மரம் நட்டு அதன் கீரைகளை சாப்பிட்றவன் முதுமையில் வயதானவங்க கம்பு ஊண்டி நடந்து போவாங்களே, அப்படியெல்லாம் போகாமல் நல்லா கையை வீசி வெறும் கையோடு நடந்து போவான் அப்படின்னு அர்த்தம். முருங்கைக்கீரையை நாமளும் நல்லா சாப்பிடலாம். கோழிக்கும் மதிய வேளையில் கொடுத்தா நல்ல பசுந்தீவனமாக கண்டிப்பாக இருக்கும். முருங்கைக்கீரையில் நிறைய கால்சியம் சத்து இருக்குது. கோழி முட்டை போடுற பருவத்தில் நிறைய கால்சியம் சத்து தேவையாக இருக்குது. முள்ளு முருங்கையும் முருங்கை மரம் மாதிரியே நிறைய சத்துக்கள் இருக்கக்கூடிய ஒரு மரம். பாலூட்டும் தாய்மார்களுக்கு இது ஒரு நல்ல கீரை. பொதுவாக பெண்களுக்கு சிறந்த கீரை முள்ளு முருங்கை. அதையும் கோழிகளுக்கு மதிய வேளையில் சின்ன சின்னதாக வெட்டி போடலாம். குப்பைமேனி, துளசி, ஓமவல்லி இந்த செடிகள் சளிக்கு நல்ல மருந்து. இதை நாம் 1-2 தினமும் கோழிக்கு வெட்டி போடும்போது கோழி உடம்பில் இயற்கையாகவே நோய் எதிர்ப்பு சக்தி கூடும். தீவனம் ஒரு நாள் குஞ்சுக்கு தானியங்களை முழுசாக போடக்கூடாது. அதே மாதிரி ஒரே வகையான தானியங்களையும் போடக்கூடாது. அனைத்து வகையான தானியங்களையும் குருணையாக அரைச்சி போடலாம். அல்லது கம்பு, மக்காச்சோளம், சோளம், அரிசி, கேழ்வரகு, கருவாட்டுத்தூள் இந்த தானியங்களையாவது கலந்து குருணையாக அரைச்சி வச்சு குஞ்சுகளுக்கு போடலாம். இல்லைன்னா கம்பெனி தீவனம் வாங்கி போடலாம். தண்ணியில் 45 நாளைக்கு விட்டமின் டானிக் உங்களுக்கு எந்த டானிக் கிடைக்குதோ அதை 1 லிட்டருக்கு 1 ml வீதம் கலந்து தொடர்ந்து தினமும் வைக்கணும். வச்சா குஞ்சுகள் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். காலையிலோ சாயந்தரமும் வெளியில் திறந்து விடும்போது நீங்கள் இருந்து பார்த்துக்கிற மாதிரி நேரம் இருந்துச்சுன்னா திறந்து விடணும். இல்லைன்னா 45 நாளைக்கு குஞ்சுகளை கூண்டில் அல்லது செட்டில் வச்சு வளர்க்குறது தான் நல்லது.